ஸ்டோரி வெயிட்டிங் டு பி டோல்ட் அப்படின்னு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கோட் சேயிங் இருக்கு ஆங்கிலத்துல. அந்த கோட்டை ரொம்ப அழகா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு வெப் சீரிஸோட பிரஸ் மீட்டுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்திருக்கோம். அண்ட் ஒரு ஒரு திரைப்படம் ஆகட்டும், ஒரு வெப் சீரிஸ் ஆகட்டும், ஒரு மியூசிக் வீடியோ ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட, மக்கள் கிட்ட போய் சேர்க்கிற அந்த பவர் பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அண்ட் இது எல்லாருமே வந்து அக்ரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த அழகான வெப் சீரிஸோட பிரஸ் மீட்டுக்கு நீங்க எல்லாருமே வந்ததுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இதை கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, பவர் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே இவெண்ட், எல்லாமே ட்ரெய்லர் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள் நாங்க வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ டு அவர் பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். வெல், நல்ல மனைவி நல்ல பிள்ளை கொண்ட குடும்பம் தெய்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழைய ஒரு பாட்டு, ஆனா இன்னைக்குமே பிரசண்டா ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? நிறைய ஜெனரேஷன்ஸ் வந்தாச்சு, நிறைய விஷயங்கள் மாறியாச்சு, பட் இந்த விஷயம் வந்து மாறாம இருக்கிற ஒரு விஷயம், அதாவது நல்ல மனைவி நல்ல பிள்ளை கொண்ட குடும்பம் தெய்வீகம்ங்கிறது. ஸோ ஜூலை 4th, அதாவது நாளைக்கு ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஆன குட் வைஃப் ஸ்ட்ரீம் ஆக போகுது. உங்க சப்போர்ட், உங்க பவர் வந்து நீங்க எல்லாருமே காட்டணும். இந்த வெப் சீரிஸுக்கு கரெக்டான ஆடியன்ஸ்ட போய் சேர்க்கிற இந்த பவரை வந்து நீங்க காட்டணுங்கிறது தான் எங்களோட ஒரு வேண்டுகோள். Ladies and gentlemen, may I please take the honor of inviting and welcoming you to the press launch press meet of Hotstar Specials Good Wife. Well, நம்ம எல்லாருமே இங்க பிரஸ் மீட்காக வந்திருக்கோம். பட் இந்த தருணத்துல நிறைய பேர் இந்த வெப் சீரிஸ்ல ஒர்க் பண்ண நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. the entire cast and crew is here. எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க. பட் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதுல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட லிமிடேஷன்ஸ் என்னவா இருந்தது, சேலஞ்சஸ் என்னவா இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஆன குட் வைஃபோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கலனா எப்படி? Can we please have the trailer and the teaser of the Hotstar Specials Good Wife? எவர்கிரீன் முத்தழகு ஷீரோவா இதுல பண்ணிருக்காங்க நம்ம பிரியாமணி அவர்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ so much to have chosen to be here, and of course a fantastic cast and crew. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயம் சொல்லி ஆகணும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களோட ஃபர்ஸ்ட் அறிமுகம் பிரியாமணி அவர்கள், ரேவதி மேம், ரெண்டு பேருமே. ஸோ இண்டிவிஜுவலா அவங்க வந்து அவரை கண்டிப்பா ப்ரௌட் ஆக்கியிருக்காங்க. பட் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் ஆர்ட்டா இது வந்து வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஷோர் ஹி இஸ் பிளெஸிங் தி போத் ஆஃப் யூ வித் ஆல் ஹிஸ் ஹார்ட் அண்ட் மைண்ட். Thank you so much once again for the good wife. Yes, நம்ம சேர்ஸ் ரெடினா நம்மளோட அருமையான காஸ்ட் அண்ட் க்ரூவை வந்து ஜாயஸுக்கு வெல்கம் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பியூட்டிஃபுல்லான செட்டப் இங்க எதுக்காக இருக்கு நான் கேட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் a little confused. இதே என்ன கூட்டுக்குள்ள நிறுத்த போறோமா அப்படின்னு. பட் ஹாட்ஸ்டார் டீம் ரொம்ப அழகா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட் ரூம் டிராமா, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க வந்து செட் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பியூட்டிஃபுல்லான வந்து அழகான கூண்டுகளும் வச்சிருக்காங்க. ஸோ நான் சில கேள்விகள் கேட்க போறேன் நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூட்ட. ஸோ நம்ம ப்ரெஸ் வந்து பயங்கர பேஷண்டா அதை வந்து கேட்கணுங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். அண்ட் நம்ம ஆர்டிஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த கூண்டுக்குள்ள வந்து பேசணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். இஃப் தட்ஸ் ஓகே. பட் எஸ், without any further ado, I'd like to take the honor to invite our amazing set of cast and crew for Hotstar Specials Good Wife. Can we please have editor Kishan, the editor of Good Wife? Sir, can you please have you join us on the dais? Thank you. Editor Kishan தொடர்ந்து can we have director of photography Mr. Siddharth Ramaswamy அவர்கள். Siddharth sir, thank you for joining us. frames எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து சீரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ப்ளீஸ் ஹாவ் அ சீட். எஸ், அடுத்ததாக ஆக்ட்ரஸ் மேகா ராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். what a pleasure to even see you in person. அவங்கள தொடர்ந்து can we please have the beautiful அமிர்தா ஸ்ரீனிவாசன், ஆக்ட்ரஸ் அமிர்தா ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ்.
And of course, Bani J, please have a seat. Yes, Bani J Linde, Mr. Vibhas, can we please have you on stage, sir? Thank you for joining us. All the way from Bombay, sir? Yes, thank you. Thank you for your time. We really appreciate it. அவரை தொடர்ந்து கேன் வி ஹேவ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், எல்லாமே வந்து சோஷியல் வெல்ஃபேரை சார்ந்து தான் இருக்கணுங்கிற ஒரு ரிஜிட் மைண்ட் செட், ஆனால் ரொம்ப கரெக்டான மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஆரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆரி அவர்களே. தொடர்ந்து சம்பத் சாரை வந்து வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறோம். சம்பத் சார் அஃப்கோர்ஸ் டவரிங் பர்சனாலிட்டி, அதை வந்து அவரோட ஹைட் சம்மந்தப்பட்டு தான் நான் வந்து சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சம்பத் சார். Next we have T. Shiva sir joining us from Amma Creations. Thank you for joining us sir. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ல வந்து உங்களை ட்ரெய்லர்ல பார்க்க முடிஞ்சது, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. Thank you. And of course Shiro of Good Wife, the good wife herself, Priyamani avargale, can we please have you on stage? You look gorgeous as always, and what a pleasure to be sharing the stage with you another time. Thank you. அவங்கள தொடர்ந்து யாரை கூப்பிடலாம்? The director herself, actor, director, and an evergreen charm, an evergreen talent, an epitome of timeless elegance, actor, director, Revathi ma'am, can we please have you join us on the dais? Thank you. Thank you so much. Okay, நான் கூண்டுக்குள்ள போகிற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு, இந்த ஃபீலிங் வித்தியாசமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ சீட். எஸ், நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போதே நம்ம மைண்ட்ல தோணி இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து நம்மளா அசியூம் பண்ணா வந்து கரெக்டா இருக்காது. ஸோ அவங்களோட கரெக்டான அதை பேசுறதுக்காக நபர்கள் வந்திருக்காங்க ஃப்ரம் Hotstar Specials Good Wife. So to start the on stage proceedings, முதலாக can we please have Good Wife web series ஓட எடிட்டரான திரு கிஷன் அவர்கள் on to the கூண்டுன்னு நான் சொல்லக்கூடாது சார். ஸோ ப்ளீஸ், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே வந்துருங்க. அதுதான் பாருங்க சார், அதுதான் சார் அப்படியே போயிடும். ஸோ எடிட்டர் அவர்களே, எப்பவுமே வந்து டிஓபி ஒரு விஷன் வச்சிருப்பாங்க, டிரெக்டர் ஒரு விஷன் வச்சிருப்பாங்க. அது வந்து எடிட்டிங் டேபிள்ல வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒரு விஷனா வந்து அதை வச்சிருப்பீங்க. ஸோ நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அவங்க என்ன விஷன் இருந்தாலுமே அதை சாப் பண்ணி நீங்க தான் வந்து அதை மக்கள் கிட்ட போய் சேர்க்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குன்னு. குட் வைஃப்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல எப்படி இருந்தது? எடிட்ல வந்து மேக்ஸிமம் ஆடியன்ஸ் என்ன வேணுமோ அதுதான் பண்ணுவோம். ஸோ மேம் வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம எடிட் கொடுத்தோம்னா மேம் நோட்ஸ் கொடுப்பாங்க, அதை ஒர்க் பண்ணி கொலாபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ரைட். டிரெக்டர் மேம் ரொம்ப டாஸ்க் மாஸ்டரா, ரொம்ப டஃப்பா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. பட் என்ன ஜாலியா தான் இருந்துச்சு. ஜாலி, வெரி ஈஸி. அவங்க மேம் வத்த குழம்பு வச்சோம். ஐ லைக் தட். சார் ஓவராலா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்க ஷேர் பண்ணலாம் ஒர்க் பண்ணது? இது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் ஒர்க் பண்ணது எல்லாமே பாஸ்கெட்ல தான் பண்ணியிருப்பேன். மேம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்டெடியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணோம். இட்ஸ் a good experience actually. Thank you so much editor sir. நீங்க ரொம்ப man of few words ஆ இருக்கீங்க. உங்க words வந்து சாப் பண்ணி தான் வருது. But thank you so much and may I please request you to stay back with us. We have a lot to talk again. Thank you so much. Editor Kishan அவர்கள், editor of Good Wife. ரொம்ப நன்றி. அவரை தொடர்ந்து may I please invite director of photography திரு சித்தார்த் ராமசுவாமி அவர்கள், DOP and co-director சித்தார்த் ராமசுவாமி சார். தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு. ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. உங்க அனுபவம் எப்படி இருந்தது ஒர்க் பண்ணது? It was a great experience. First of all, இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு 34-35 படம் பண்ணிட்டேன். பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டேன், மௌலி சார், சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் சார். பட் ரேவதி மேம் happens to be my first female director. So that's very very special for me. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் லைக் கூலஸ்ட் டு த கோர். நான் தான் ரொம்ப ஹைப்பர் ஆவேன், அவங்க ரொம்ப என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கூல் டவுன்னு. ஸோ
So she was very, very cool and it was great working with her. And powerhouse of a talent, Priya, Sampath sir, and all the great cast and crew, and all the technicians, direction department, camera department, ella department, they've all put in their best of the efforts to give us this series. Yeah, that's about it. சார் என்ன எதிர்பார்க்கலாம் ஆஸ் அன் ஆடியன்ஸ்? நாங்க இப்போ டீசர் ட்ரெய்லர் ரெண்டுமே பார்த்துட்டோம், ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணுது, அண்ட் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் an adaptation as well. ஸோ டிஃப்ரெண்டா என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு இன்ட்ரீகிங் சீரீஸ்ங்க. இந்த சீரீஸ் இஸ் பேசிக்கலி அபவுட் ரெசிலியன்ஸ், அதாவது நெகிழ்வுத்தன்மை. எப்படி ஒருத்தர் வந்து சுத்தி எல்லா பக்கமும் கஷ்டம் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், இல்ல டிசப்பாயின்மெண்ட், பிட்ரேயல் எது இருந்தாலும், ஹவு யூனோ தட் பர்சன் ரிசரக்ட்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட். அதுதான் அதோட கோர் ஐடியா. ஸோ ஒரு இன்ட்ரீகிங் ஸ்க்ரீன் பிளே இருக்கும், நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸை. ஸோ ஐ திங்க் இட் வில் கனெக்ட் வெல் வித் த ஆடியன்ஸ். பிரில்லியன்ட். அண்ட் ஃப்ரேம்ஸுக்கு ஏதாவது யூனிக்கா நீங்க வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணீங்களா வித் ரிகார்ட்ஸ் டு ஃப்ரேம்ஸ் பொறுத்த வரைக்கும்? I should first also give credit to the art department, Jackie sir, and to costume designer Swarupa. ஏன்னா என்னோட கலர் பேலட்டை வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு பர்டிகுலர் கலர் பேலட் ஒன்று டிசைன் பண்ணும், இந்த மாதிரி ஒரு கலர் ஸ்கீம்ல போகலாம் அப்படின்னு, கொஞ்சம் சாஃப்ட் லைட்டா, ரொம்ப ஹார்ஷா இல்லாம. ஸோ அந்த லுக் அச்சீவ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். I'm waiting for the audience to see it and give a feedback. Thank you so much, Sanjay sir, DOP and co-director of Hotstar Specials. Goodbye. ரொம்ப நன்றி sir, and all the very best. வாழ்த்துக்கள். சித்தார்த் sir ரொம்ப நன்றி. And yes, ஒரு சீரிஸ் சித்துக்குட்டி வேணாமா? வேணாம் சார். ஓகே சார். சித்தார்த் ராமசாமி சாருக்கு எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு படமாகட்டும், ஒரு மியூசிக் வீடியோ ஆகட்டும், அதை தாண்டி ஒரு வெப் சீரிஸ் ஆகட்டும், அதுக்கு வந்து மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாழறதே வந்து இசைக்காகன்னு நம்ம சொல்லுவோம். அந்த விதத்துல வந்து நிறைய படங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ்ல தரமான அருமையான மியூசிக் கொடுத்த மியூசிக் கம்போசர் இங்க வந்திருக்காரு. அண்ட் குட் பை ஃபார் மியூசிக் கம்போசர் கூட மியூசிக் டைரக்டர் கே அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூ so much for joining us, Director K. ரொம்ப நன்றி for joining us again. We are obviously going to be talking to you, but thanks for joining us. Yeah, thanks. அடுத்ததாக நான் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு நடிகை மட்டும் கிடையாது. ஷீ இஸ் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட், அதை தாண்டி ஒரு அக்காம்ப்ளிஷ்டான தியேட்டர் ஆர்டிஸ்ட். அண்ட் இவங்களோட முகம் வந்து நம்ம ஞாபகம் வரணும்னா, ஈஸியா ஞாபகம் வரணும்னா, ஒரே ஒரு பிராண்டோட பேர் சொன்னா போறோம், ஹமாம் மம்மியா வந்து எத்தனையோ வருஷமா வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். பட் ஷீ இஸ் forever young at heart and age. Please welcome actress Megha Rajan அவர்கள். Ma'am, can we please have you onto the trial stand if that's okay? There's lots to ask you as well. ஏன்னா ட்ரெய்லர்ல அவ்வளோ அழகா ஒரு சீரியஸான ரோல்ல உங்களை பார்த்தோம். பட் what was your experience working on the series? Good morning, எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷமா ரேவதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் அந்த டைம்ல வந்த படங்கள் இப்போ இந்த காலத்துல அவ்வளோ வரதில்லை. ஸோ sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series, and that too in Tamil. ஸோ அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அண்ட் yeah, it's been a lovely experience overall. I have done a couple of web series in the past, but this was a very strong cast. We had amazing actors, all of us, all of them, and thank you Swarupa. Of course we have TM Karthik as well, another fabulous actor who is in part of the cast.
Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because எனக்கு like you said, ஹமாம் ஓட இமேஜ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இப்போ என்னை பார்த்தாலே அந்த ஒரு இமேஜ் தான் வரும். ஸோ அவங்க வந்து லைக் ஷி செட் ஸ்வரூபா அண்ட் ரேவதி மேம் அண்ட் சித்தார்த், they've all worked together to create very interesting looks for all of us. And எனக்கு என்னோட லுக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் personally. So thanks to all of you. Yeah. Anything else? We just wanted to understand what was your experience working with Revathi ma'am. ஏன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான டிரெக்டர்னு தெரியும். ஆனா வெப் சீரிஸ் வந்து தமிழ்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. தமிழ்லயே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் as a director. சோ எப்படி பயங்கர டஃப்பா இல்ல ஈஸியா ஜாலி டைப்பா மேம் எப்படி as a director? ஸோ நிறைய தடவை நான் செட்டில் அதாவது கேரவன்ல இருக்கிறச்சு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன், என்ன பிரேக் விட்டுருக்காங்களா, சத்தமே காணுமே, இல்லை இன்னும் ஃபுல்லாக பேக்கப் சொல்லிட்டாங்களா, சத்தமே காணும். ஸோ த திங் இஸ், அவங்க செட்ல வந்து கத்துறதோ இல்லை கோபமோ நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ரேவதி மேமான்னு தெரியல. பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் ஸோ செரீன், ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ சச் அ அக்காம்ப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஹெர்செல்ஃப், அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற யூனோ ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹாவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். And she's, like I said, she's very calm, very patient, and as an actor for me, she always gave me the space to bring whatever I could to my character Lavanya. So thank you so much, ma'am. So Megha Rajan அவர்களே, லாவண்யாவா உங்களை பார்க்க போறோம். Yes, right? yes. Thank you so much. வாழ்த்துக்கள் and many more projects to go. Thank you so much. And you'll forever be the Hamam mummy to all of us in our minds. Thank you. And of course, Lavanya. Thank you so much. Thank you, ma'am. And ma'am, I'll take the mic, not to worry. Thank you. All right. அடுத்ததாக நான் கூப்பிட போறவங்க வந்து இந்த சீரீஸ் உலகத்துக்கு வந்து இவங்க வந்து நியூவே கிடையாது, ரொம்ப பரிச்சயமானவங்க, நிறைய படங்கள் பண்ணியாச்சு. அண்ட் எந்த ஒரு ரோல் கொடுத்தாலுமே அதை வந்து கரெக்டா வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. அதுவாவே வாழற ஒரு ஆக்ட்ரஸ் தான் நம்ம இப்ப கூப்பிட போறோம். கள்ளச்சிரிப்புல வந்து நாங்க அவங்கள ரொம்ப ரசிச்சோம், ஆனா அவங்களுக்கு அவ்வளோ உண்மையான ஒரு சிரிப்பு, ஒரு உண்மையான ஸ்மைல். ப்ளீஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் அமிர்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு மேடையில உட்கார வச்சப்போ நினைச்சேன், சரி ஏத்திருவாங்க போல பேச அப்படின்னு. குட் வைஃப் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி I'll just take a moment. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வேர்ல்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், அது நிறைய பேருக்கு கனவாவே இருக்கும். உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிபெண்டபிள் ஆக்டரா வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை வரும். அது சில பேருக்கு கை கூடும். நான் ஏன் கை கூடுன்னு சொல்றேன்னா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். அந்த ஆசையும் கை கூடி இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மோமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக், ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that I am grateful to every single person here and every single person I have ever met so far for me being here today. So first, thank you to all of you. And குட் வைஃப்னா வந்து ரேவதி மேம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவங்கள பார்த்தப்பவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மோமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ள போனோம்லாம் இல்லை, அவங்கள பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மோமெண்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதே எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியா ஜாலியா இருக்கும். எவ்ரிதிங் கெட்ஸ் டன் ஆன் டைம். And for me having met Revathi ma'am, I have Sid to thank. Thank you Siddharth. அவர் வந்து ரேவதி மேமுடைய கண்களாவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts, obviously you can see it. You can see how he thinks through his frames. And Swarupa எங்களை அவ்வளோ அழகா காட்டினதுக்கு thank you really. And production design, அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து பண்றது தான் இந்த ஒரு சீரீஸ்.
ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமா, அவங்களுடைய பிட் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் நேஷனல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷன்ல நடிக்கிறது ஒண்ணு, இன்னொரு நேஷனல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒண்ணு. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்றதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பா பொறுப்பு, இல்லைன்னா சொத்துன சட்னி மாதிரி விழுந்துரும். அது வந்து மேம் சொல்லவே வேணாம். ஷீஸ் பிரில்லியன்ட் அண்ட் இட்ஸ் so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அமிர்தா அவர்களே, ரொம்ப அழகா பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க ரேவதி மேம பார்த்த உடனே வந்து இட் வாஸ் இதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பட் வாஸ் தேர் அ சரியல் மூமெண்ட் தட் you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே டேக் அப்படின்னு சொன்னப்போ ஐயோ நான் அவங்களோட டிரெக்ஷன்ல நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பா. நீங்க எக்ஸாக்டா கேட்டது. நான் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். போய் நின்றுட்டு இருக்கும் போது நான் வந்து என்னப்பா அலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீம்ல இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பா இருந்தது. அவங்க ஷார்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம் that is the first time we met on set. அதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்ச உடனே வந்து மேம் நைஸ்யா அப்படி சொன்னாங்க. அவ்வளவுதான். நான் வந்து ஓகேப்பா இன்னைக்கு போய் நான் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ஆஸ்கர் கிடைச்ச மூமெண்ட். Absolutely fantastic. Many more to go. அமிர்தா அவர்களே, thank you so much and all the very thank you best. எல்லாருக்கும் நன்றி. Thank you once again. Someone very significant இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஆகட்டும், இந்த இண்டஸ்ட்ரியில ஆகட்டும். So Bani J ல இருந்து may I please invite Mr. Vibhas, Assistant Vice President Business and Content, Bani J Asia, and of course Executive Producer from Bani J for The Good Wife. Sir, Bani J Productions அப்படிங்கிறது வந்து 22 territoriesல இருக்கு. It's a global platform, it's a global organization. நிறைய நல்ல தரமான qualitative projects கொடுத்தாச்சு. மாஸ்டர் ஷெஃப் இந்தியா பண்ணியாச்சு. सर थोड़ा मैं हिंदी में भी बात करूंगी आपके लिए, but yes, we've done Master Chef India, Tamil Master Chef, and then we've done Big Boss, one of the biggest, one of the best reality TV shows in the country that we see every year and we look forward to see every year. Adu thandi Night Manager, and now first fiction project for Bani J Asia in Tamil with Hotstar is Good Wife. What is the feeling like? Vanakkam. That's where my spoken Tamil stops. So I'll speak in English. But first I'll correct you. This is not our first Tamil show. We did another show called Fall, which was 2 years ago for Hotstar then, now Jio Hotstar. So yeah, this is our second outing in Tamil from Bani J. And about this show, I'll start with the title of the show is Good Wife, and there is a bit of cynicism in that title. It is about the good wife, the perception of the wife needing to be good. And I'll tell you a little story about how we put this together. And the fact that Revati ma'am is directing it, that Priya, obviously the wife, has to be a woman, and Halita is writing it, was not by accident but by design. And we really wanted to tell a woman first narrative and actually bring out a show which is done wonderfully internationally as the American original, then did a round in Hindi and now in Tamil. Now this is a show that we really passionately wanted to tell to a new audience, and that is how we sort of, and it was honestly, it was a design, but it was very smooth. None of these ladies, and of course Amrita, Megha, nobody even gave it a second thought when we actually offered this show to all of them, and it became like one of those shows that we are very proud and passionate about, and we are hoping that this really sort of breaks the numbers when it drops tomorrow, and hoping to come back for multiple seasons, because the original has done 9. We are hoping at least we go to 3 or 4 here. And yeah, thank you very much to all the women, not to take away from the men in the show, Sampath sir, Ari, Shiva sir, Karthik sir, all of them, and they
play wonderful antagonists to this woman first narrative. And thank you a lot to all of you. And of course, Sid, Kishan, all the crew behind this. And I'm missing Halita here, and a lot of people who actually, there's Bharat, there's Raj, I don't know if he's come, all the people on ground. Thank you, Raj. Everybody who actually helped us to basically make us feel at home here when we produce this, and hoping to keep coming back and doing a lot of work in Tamil. சார் நாங்களும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து உங்களை இங்க சந்திக்கணும் தான் எங்களோட ஒரு வேண்டுகோள் அண்ட் ரிக்வெஸ்ட். We want to see you a lot, many more times from here on. Thank you so much for giving us good vibe and a Thank lot you. many projects. Thank you very much. Thank you. Thank you. அவரை தொடர்ந்து தன் படங்கள் மட்டுமின்றி நிகழ்ச்சிகள் மற்றும் பதிவுகள் எல்லாமே வந்து சோஷியல் வெல்ஃபேர் அதை சார்ந்ததாக தான் இருக்கும். அப்படி ஒரு அருமையான மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஆக்டர். நிறைய படங்கள்ல இவரை பார்த்திருக்கோம். பட் அவரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது. அதை தாண்டி இவரோட ஸ்பெஷல் ஐடென்டிட்டியே வந்து இதுதான் சொல்லணும். எல்லாமே வந்து சொசைட்டல் நேரட்டிவ்லயே பண்ணுவாரு. அண்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹியூமன் பீயிங். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் ஆரி அவர்கள். ஆரி சார், தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப. எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என்னோட 2வது வெப் சீரிஸ். ஃபர்ஸ்ட் சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன். இது என்னோட 2வது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ். என்ன கேளுங்க. பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, நீங்களே நிறைய கேள்வி வச்சிருக்கேன்டாங்க. அப்ப நான் நிறைய பேசிட்டா டைம் வேஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பேசணும் சார். நீங்க பேசலாம் சார். நீங்க பேசுறது எவ்வளவு அருமையா இருக்குன்னா நாங்க கேட்டுட்டே இருக்கோம். இல்ல, நான் ஒரு நாள் கூட பேசுவேன். பட் அவங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்து வேலை இருக்கு. அதனால நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். சரி, ஓகே, டன். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ். ஆனா ஹாட்ஸ்டார் கூட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நீங்க படங்கள் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் ஒரு ஆக்டரா, ஒரு நடிகரா வந்து என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நேற்று இன்டர்வியூல கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க வெப் சீரிஸ் பண்றது சேஃபான ஜோன்னு நினைச்சு எல்லாரும் வெப் சீரிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்க தியேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்களா, அது ஹிட் ஆர் ஃப்ளாப், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸ்ல இல்லையே. எல்லாரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும், பார்த்துருவாங்க அப்படின்னு. இல்லைங்க, தியேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன, அன்னைக்கு ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங் அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 45 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அதை ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக், அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸ். பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னன்னு திரும்ப அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலா. படம் பண்றதை விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸ்ல இருக்கு. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோட முடிச்சுட்டு நான் ஒழுங்கா ஹிந்திக்கு போறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் ஆனால் நான் படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா இங்கே 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்ததை கரெக்டான பேஸ்ல எடிட் பண்ணி அதை வைக்கணும், 30 மினிட்ஸா 40 மினிட்ஸான்னு சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும் நான் நம்புறேன். என்ன காரணம்னா கோர்ட் டிராமா பேஸ் பண்ணி தமிழ்ல வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ட் டிராமான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலா. எங்க போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்ல ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய விமனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் வைஃப் வந்து பேசியிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் ஒரு கம்பீரமான லாயரா வந்து பார்த்தோம். ஏதாவது
ரியல் லைஃப் லாயர்ட்டேந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்ல இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் ப்ளே பண்றதுக்கு ஹெல்ப் ஆச்சா? நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸை ஆரம்பித்தோடனே பல லா ஃபேமுக்கெல்லாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் கோட் போட்டு வாதாடுவாங்க, அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன்னு போய் எல்லாம் சொல்ல விரும்பலை, எதுவுமே பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் அ லாயர். ஸோ இஸ் நேம் இஸ் உதய் சங்கர். ஸோ அவர் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோர்ட் போவார், அவர் கோர்ட் போடுவார். அவர் வீட்டில் பேசுகிறதே பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேசுவார். ஸோ நிறைய பேர் நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்குறது அப்படின்னு கேட்பாரு. ஸோ அது மாதிரி நிறைய ஃபனி இன்சிடென்ட். எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறது கூட எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுது, கதையெல்லாம் சொல்ல வேண்டாது. ஸோ தட் வே ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ த வே த ஆட்டிடியூட் நான் நிறைய இங்கே கேரி பண்ணது இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மா கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக கேட்பாரு. ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோட பிரதர் வந்து. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். Brilliant, very nice. And of course ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமா இருக்கே, இவங்க பயங்கரமா டிரெக்ட் பண்றாங்களே, அவங்களோட டிரெக்ஷன்ல நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியலான தருணம் இருந்ததா? ஆஸ் அ சினிமா ஃபேனாக நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்ட் அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் மேடமோட நம்ம டைரக்ஷன் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுல, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் வெப் சீரிஸ் இங்கே ரீமேக் பண்ண போறாங்க மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் வந்து கதை என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வச்சுலாம் மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். ஏன்னா குயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைம்ல நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரக்ஷன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங் போது I don't want to miss this opportunity. I said immediately yes. கதை என்னன்னு நான் பார்க்கல, முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போகுது, என்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற மனநிலையில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க, காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அவருக்கு நான் ரெடி ஆகி வந்துருங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, தலையாடி எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல, மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற அந்த 5 minutes லிசன் பண்ணிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, பிரியாவோட இதுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்கேன் வச்சுருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் சீவி ரெடி பண்ணிட்டு அவர் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் படிச்சு பார்த்தேன். Fantastic. இப்போ one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife என்னவா இருக்கும்? குட் வைஃப் ரொம்ப பொலிட்டிக்கலான வீடு. நான் எல்லா இன்டர்வியூலும் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப நியாயமாக ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சிருக்கோம்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்றது நியாயம் இல்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேல் இருக்கு. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை குவஸ்டின் பண்றது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபா தான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம சுதந்திரமா நாம நினைச்ச வாழ்க்கைய ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த
மேல் சாவனிசமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதை கொஸ்டின் பண்றதுதான் இந்த டைட்டில் அந்த வெப் சீரிஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன, ஏன்னா குட் ஒய்ஃப்னா என்னன்னு நிறைய கேள்வி இருக்கு. ஆண் செய்யறதுக்கெல்லாம் ஓகே சொல்றது குட் ஒய்ஃபா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போவானான்னு சொல்லிட்டு போனா குட் ஒய்ஃபா, அப்படி நிறைய நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு, சோஷியல் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்றது தான் குட் ஒய்ஃப் நினைக்கிறேன். சோஷியல் ப்ரெஷர் கொடுக்கறதுல இருந்து மீண்டு அதுல இருந்து ஜெயிச்சு வந்தா குட் ஒய்ஃப், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பாத்தீங்கன்னா வேற வேற டெஃபினேஷன் இருக்கு. பட் இங்க ரொம்ப காலமா நம்ம சமூகத்தை ஏமாத்தி வச்சிருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்யற அனைத்து விஷயங்களுக்கும் ஓகே சொல்றவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஆனா அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும் நீங்க நம்புறீங்களா? பர்செப்ஷன் மாறும் நினைக்கிறேன். எஸ். நான் இங்க பெண்களே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல குலசாமிய வச்சு கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனா வீட்டுல அதே குலசாமி சொல்றதை நம்ம எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இங்க பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வேர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதுல காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டா பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டோட பண்ணியிருக்கோம். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் லாயரா நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரி தீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து தரணிகாவோட வாழ்க்கையில இருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தரணிகாவை பார்க்குறான். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல் ஆகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் சஸ்பென்சஸ். Brilliant. It's been pleasure talking with you, sir. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், and we look forward to seeing the web series tomorrow and enjoying your performance. Thank you all the press and வழக்கம் போல எல்லா நல்ல வெப் சீரிஸ்க்கும் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை இந்த வெப் சீரிஸ் கொடுங்க. ஸோ பிஃபோர் ஐ ஜஸ்ட் வைண்ட் அப், ஐ தேங்க்ஸ் டு மை ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மஞ்சய் அண்ட் சிவான் அண்ட் சம்பத் சார். ஸோ ஆல் த கோஆர்டிஸ்ட், ஏன்னா கோஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் பிரியா, ஷீ இஸ் ஆல்வேஸ் டால் டு அஸ் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரோடய ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஹாப்பி மேமோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஹிந்தியில் அடுத்த படம் பண்ணுறீங்க, ஏதாவது எங்களுக்கு எழுது. தேங்க்யூ ஸோ மச் ஆரி அவர்களே, ரொம்ப நன்றி. வெல், அவரை தொடர்ந்து நான் வாங்கிக்கிறேன் சார், நோ ப்ராப்ளம். ஓகே, அவரை தொடர்ந்து இன்னைக்கு லெவல்ல தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா எடுத்தா அதுல இருந்து வந்து ஒரு 2 டெக்கேட்ஸ்ல வந்து டாப் வில்லன்ஸோட லிஸ்ட் எடுத்தா இவரோட பேரு கண்டிப்பா அதுல டாப்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, இந்த இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, பல படங்கள், பல போர்ட்ரேயல்ஸ், அவ்வளோ கன்வின்சிங்கா ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ற ஒரு ஆக்டர். எல்லாத்தையுமே தாண்டி 115 ஃபில்ம்ஸை தாண்டி பண்ணியிருக்காரு. ஒரு டவரிங் பர்சனாலிட்டி. அவர் டவரிங் பர்சனாலிட்டி நான் ஏன் சொல்றேன்னா, ஐயோ தப்பாயிடுச்சு, அவரோட ஹைட் அந்த மாதிரி அவர் வந்தாலே வந்து லார்ஜ் தென் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து போர்ட்ரே பண்ண அவ்வளோ அழகா கன்வின்சிங்கா போர்ட்ரே பண்ற ஒரு ஆக்டர். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் சம்பத் சார். சாரி சிவா சார், நான் கண்டிப்பா வரேன், உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான இன்ட்ரோ இருக்கு. சம்பத் சார் நீங்க பேசலாம் சார், நீங்க பேசலாம், கேள்விகள் இருக்கு, ஆனா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்க பேசலாம். எஸ் ஆஃப் கோர்ஸ். முதலாவது ரேவதி மேடம், ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா, அஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி, சிட், நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் தேர், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்க மேடம். Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி, நான் ஒரு ப்ராபப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து வெளில போயிட்டு சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை.
ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ அது குட் ஒய்ஃபா பேட் ஒய்ஃபான்னு தெரியாது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன், ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் ஒய்ஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டரா இது ரெண்டுக்குமே வந்து நீங்க பார்த்த டிஃபரன்சஸ் அண்ட் நீங்க பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு? இல்லை, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரில. அண்ட் வெப் சீரிஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்கு. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த வெப் சீரிஸ் 35 டேஸில் முடிச்சோம் மேடம். 35 டேஸில் முடிச்சோமா? ஸோ அந்த 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 ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால வி குட் 31 டேஸ் 31 நாளில் முடித்தோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்க நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வந்து வில்லனா நாங்க ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல ஒரு கேரக்டர் நம்ம பண்றோம், அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு ஃபோன் இந்த வெப் சீரிஸ் ஃபோன் வரைச்சு நான் வந்து யாரும் டைரக்ட் பண்றான்னு கேட்கறச்சு, அவங்க வந்து ரேவதி மேடம் பண்றாங்கன்னு சொன்ன உடனே நான் மேடமை பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் வந்து இதுதான் சொன்னாங்க, இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சம்பத், ஸோ நீங்க பண்ணா நல்லா இருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நாங்க எஸ் மேடம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். பட் என்னன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்ல எல்லாம் வந்துட்டு நீங்க அதிகமாலாம் பேச முடியும், இவங்க வேறவங்க சொல்ற மாதிரிலாம் கேட்காதீங்க, இவங்கெல்லாம் வந்து பொய் சொல்றாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு 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 ஷார்ட்ல வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், டேபிள் மேல ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஜெனரலா நீங்கெல்லாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமா திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் வந்துட்டு திட்டுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்ன பண்றீங்கப்பா நீங்க? அந்த பேப்பர் ஹவு மெனி நேத்தே சொன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ, சிட் டிட் ஐ டெல், இவ்வளோ கோவப்படுவாங்க. ஸோ நான் வந்து இனிஷியலாக பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன். பட் போக போக பழகிருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க ஹீரோவா, வில்லனா, நல்லதா, கெட்டதா எல்லாமே வந்து நாளைக்கு ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் தெரிய போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பத் சார். அண்ட் அவரை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரியே சாரி சார், தேங்க்யூ. நான் வச்சுக்கிறேன் சார். ஒரு மியூசிக் டிரெக்டரோட ரோல் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம் ஆகட்டும், ஒரு வெப் சீரிஸ் ஆகட்டும், மியூசிக் வீடியோ ஆகட்டும், ஒரு பாட்டு ஆகட்டும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பிஜிஎம்ஸ்ல இருந்து பாடல்கள் வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தமிழ், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், சின்ஹலம் இப்படின்னு பல லாங்குவேஜஸ்ல தரமான குவாலிட்டி மியூசிக் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு மியூசிக் டிரெக்டர் தான் நம்ம குட் வைஃப் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஆன குட் வைஃபோட மியூசிக் கம்போசர், பாப்புலர்லி known as மியூசிக் கம்போசர் கே. Can we please have you step forward? எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. thank you very much. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. such great talents on stage and I am ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரேவதி மேம்க்கு என்னோட நன்றி. and ராஜ், thank you for getting me on to this project. எனக்கு ஆக்சுவலி ஷூட்டிங்லாம் முடிச்ச அப்புறம் தான் ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். ஐ மீன் அது வரைக்கும் ஐ ஹேட் நோ ஐடியா அபவுட் இட். ஐ ஹர்ட் தட் ரேவதி மேம் இஸ் த டைரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் தட் வாஸ் இனஃப் ஃபார் மீ டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ஆக்சுவலி சுத்தமாக எனக்கு ப்ராஜெக்ட் பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு என்னென்னா இப்போ நான் இது பண்ணுற மாதிரி ஐ திங்க் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் டு பி ஒர்க்கிங் வித் சச் அ லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் டைரக்டர் and I'm very happy to be part of it. Brilliant. Short and sweet வந்து சொல்லிட்டீங்க. ரேவதி மேமோட பிரீஃப் குட் வைஃப் வந்து நீங்க தான் மியூசிக் கம்போஸ் பண்ணோம் கே அப்படின்னு சொன்னப்போ அவங்களோட பிரீஃப் அபவுட் த வெப் சீரிஸ் என்னவா இருந்தது? அவங்க ரொம்ப பிரீஃபா, இட் வாஸ் அ பிரீஃப் இதுதான், இந்த மாதிரி இட்ஸ் an adaptation of சீரீஸ்னு சொன்னாங்க. நான் அந்த சீரீஸ் ஒரிஜினல் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்தாங்க கதையை பற்றி. அண்ட் பிஃபோர் தட் ஆக்சுவலி ஃபுட்டேஜ் நான் பார்த்துட்டேன்.
ஸோ மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவும் அந்த டப்பிங்லாம் இல்லாத ஸ்டேஜில் பார்த்தேன். அண்ட் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஐ திங்க் லாஸ்ட் 2 episodes தவிர மீதி 4 episodes பார்த்தேன். அண்ட் இட் வாஸ் வெரி என்கேஜிங். இமீடியட்லி ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் ஒரு ரஃப் ஸ்டேஜில் இருக்கும்போது இட் வாஸ் என்கேஜிங். இட் வாஸ் ஐ ட்ரை டு வாட்ச் இட் ஆஸ் அ ஃபைனல் ஆடியன்ஸ் மாதிரி பார்க்க ட்ரை பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் இதுக்கான நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் சூப்பர். இட் இஸ் ரியலி நைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபில்மோட ஒர்க், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெப் சீரிஸ் ஃபில்முக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்கு நான் மியூசிக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ I had a great time. It's always good to work on quality projects, and I think Good Wife is definitely one of them. ஃபேண்டாஸ்டிக். அண்ட் நீங்க எல்லா படங்களுமே வந்து குவாலிட்டேட்டிவா தான் இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த சீரீஸ்லயுமே குவாலிட்டி மியூசிக் நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி கம்போசர் கே அவர்களே. Hope to see you soon. Thank you once again. Thank you. Well, அவரை தொடர்ந்து ஒரு ஆல்ரவுண்டர், இந்த ஆட்ஜெக்டிவ் வந்து இவருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா அவர் வந்து ஒரு புகைப்பட கலைஞரை தாண்டி தயாரிப்பு நிர்வாகி, தயாரிப்பாளர், தமிழ் சினிமால எங்க பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லி முதல் ஆளா வந்து அவரோட குரலை ரொம்ப ஆனஸ்டா ஹம்பிளா கொடுக்கிற ஒரு நபர். எல்லாத்தையுமே தாண்டி இந்த குட் வைஃப்ல வந்து ஒரு பயங்கர கெத்தான கம்பீரமான ஒரு அரசியல்வாதியா வந்து பிளே பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டரை பிளே பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்டயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவரோட இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸை பத்தி கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். So please can we have Amma Creations T Shiva sir on to the dais. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய அம்மா கிரியேஷன் கம்பெனி ஆரம்பிச்சுன்னு எடுத்த முதல் படத்தோட கதாநாயகி ரேவதி. 1991. ஸோ 34 இயர்ஸ் கழிச்சு அவங்க டைரக்ட் பண்ணி நான் நடிக்கிறேன்றது உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸான ரொம்ப அனுபவமான ஒரு அந்த நாட்கள். இதை நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ 34 வருஷம் முன்னாடி ஒரு அவ்வளவு அன்னைக்கு தேதிக்கு ஒரு நம்பர் 1 ஹீரோயினாக இருந்தபோது என்ன ஒரு அன்பும் எளிமையும் இருந்ததோ அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அதே அன்பு அதே அழகு. அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நான் அது வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து இப்படி அப்ரோச் பண்ணி சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியல. அது என்ன இதுக்கு வந்து கேட்கவே வேணாமே, இதுக்கு என்ன கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி சொல்லி நான் உடனே ஓடி வந்துட்டேன். செட்டில் அவங்களோட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நான் ரொம்ப ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வேற எங்கேயும் அவங்களோட ஒர்க் பண்ணல, வேற படங்களும் பண்ணலை. ஸோ அவங்க டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அந்த 34 வருஷத்துக்கு பழைய ரேவதி ஞாபகத்தில் வந்துட்டே இருப்பாங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே அந்த ஒரு அவங்க வேலை செய்கிற பர்ஃபெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு நடிகரெல்லாம் நினச்சி கூட பார்த்துக்கிறது இல்லை. இப்போ கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக சில படங்கள் பண்ணேன். அவங்க படம் பண்ணும்போது சிவா நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணி சொல்லுவோம், நிஜமாக நல்லா பண்ணுற போடுங்க அவங்க சொல்லும்போது அதை ஒரு சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து இந்த பண்ணும்போதுல அந்த அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன், அந்த ஒரு கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணது நான் ஒரு வியந்து அந்த 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 வேலை செஞ்ச ஒரு 10-11 நாளும் நான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அதான் நடந்தது அந்த சம்பவத்தில். அவங்களோட ஒர்க் பண்ணதுக்கான அந்த வாய்ப்பு கொடுத்துருக்க அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஹாட்ஸ்டாருக்கும் நிச்சயமாக பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நிறையா எனக்கு அம்மா கிரியேஷன் சம்மந்தப்பட்டவங்களாவே இதோட நான் வேலை செஞ்சேன். இதோடைய கேமராமேன் கம் கோ டைரக்டர் சித்தார்த், என்னுடைய அம்மா கிரியேஷனுடைய அரவான் படத்துடைய கேமராமேன். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், அதில் என்ன ஹார்ட் ஒர்க் சித்தார்த்து கான்ட்ரிபியூட் பண்ணாருங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும் பர்சனலாக. ஸோ அவரோட வந்து திருப்பி நான் வந்து ஒரு பெரிய ஒரு நாஸ்டால்ஜியா மூமெண்ட் மாதிரி சித்தார்த்தோட மூவ் பண்ணேன். அதே கூட என் கேரியர்லேயே எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான படம் தான் சரோஜா. அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணது என் நண்பன் சம்பத்தோட கேரியர்லேயே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் அது. அந்த மாதிரி இன்னொரு படம் பண்ணாருன்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்கோப்பான ஒரு படம், பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். ஸோ சிபி சம்பத்து கூட நான் வந்து கூடவே ட்ராவல் பண்ணேன். ஒரு 10 நாள் வேலை செஞ்சோம், பேசிட்டு இருந்தோன்றது ஒரு நல்ல அற்புதமான அனுபவம். அதே மாதிரி எப்படி வந்து ரேவதியும் சொன்னால் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நடிகையோ, அது போல தமிழ் சினிமாவுடைய வரலாறு எழுதுனா முத்தழகுன்ற பேர் எழுதாம அந்த வரலாறு எழுதவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான நடிகை பிரியாமணியோட நான் பண்ணது வந்து ரொம்ப அது ஒரு பெருமையான தருணம் கூட. ஏன்னா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மர், எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்களோட வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப அழகா பழகினாங்க. பெரிய பழக்கம் இல்லைன்னா கூட ரொம்ப நல்லா
பழகினாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து நம்ம திரையில் பார்த்தது மிக அருகில் இருந்து பார்த்து ரொம்ப வியந்தேன். அது மாதிரி என் மனசுக்கு மிக நெருக்கமான நல்ல மனிதர் ஆரி, அதுபோல் இங்கே இருக்கிற மீதி ஆல் கோ ஸ்டார்ஸ் எல்லாத்தோடவும் நான் வேலை பார்த்தது வந்து இது வந்து இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே என்னுடைய ஃபிலிம் கேரியர்லேயே ஆஃப்டர் 44 இயர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் கேரியர்ல இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இல்லைன்னு வச்சுங்களேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒரு படமும் ஒரு நாள் 2 நாள் நடிப்போம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கு. தொடர்ந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணுது. அது நானும் ரேவதி மேடம் சம்பவத்தெல்லாம் போய் ராயர் மெஸ்ல போய் காலையில் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் அது ஒரு பரபரப்பான சோசியல் மீடியா நியூஸ் ஆச்சு. அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான நாட்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதே போல் வந்து ப்ரொடக்ஷன் ஆல்சோ லுக் ஆஃப்டர் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க எல்லா விதத்துலையும். நான் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஃபீல் பண்ணேன். இன்னொரு கம்பெனியில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் ஹாட் ஸ்டார். அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ரேவதி மேடம் இந்த கதையை சொல்லி எனக்கு சொல்லும் போது அப்போ தான் எனக்கு தெரியும், உள்ளே போனால் என்னன்னே தெரியும். இது வந்து ரொம்ப வீட்டுக்கு போய் சார் குட் ஒய்ஃப்ன்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளும் கொண்டாட போகிற ஒரு வெப் சீரிஸ். இது வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லையும் வந்து குட் ஒய்ஃப் இருக்கும். அது நிச்சயமா வந்து பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வீடுகளில் கூட இது வந்து நிறைய மாற்றங்களை இந்த வெப் சீரிஸ் உருவாக்கி நிறைய அன்பை உருவாக்கும் இந்த வெப் சீரிஸ்ன்றது என்னோட நிச்சயமான நம்பிக்கை. என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா சில கேள்விகள் இருக்கு. வித் யோர் டியூ பெர்மிஷன் கேட்கலாமா? எஸ். 34 years of bonding with ரேவதி மேம் அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு பார்த்த ஆக்டர் ரேவதி மேமுக்கும் இன்னைக்கு பார்க்குற ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரேவதி மேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? நிச்சயமா வந்து எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அன்னைக்கு கூட வந்து ஒரு சின்ன மூமெண்ட்ல கூட அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும். அதே நிதானம், பொறுமை, அன்பு அதுவே இருக்கு. இன்னைக்கு சம்பத் சொன்ன மாதிரி தான் எப்படி திட்டுவாங்கலாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நடிக்கும்போது கூட வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை டேட்ஸ்னா கூட வந்து அவ்வளவு தன்மையா ஒரு ஹாஃப் டே அட்ஜஸ்ட் பண்ணா கூட எவ்வளவு பணிவா கேட்பாங்களோ அதையே தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். அதே அன்பு தான் நான் பார்த்தேன் நான். அதே மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அப்போ வந்து அவங்க மேடம் பர்ஃபெக்ட் தான் எல்லா இடத்துலையுமே. அவங்களுக்கு வச்சபடி எல்லாமே சரியா இருக்கணும். அந்த ஷூட்டிங் என்ன சொல்லிட்டோமோ சொன்னபடி நடக்கணுன்றதுல எப்பவுமே இருப்பாங்க. அது இந்த ஷூட்டிங்லேயே ஆஸ் அ டைரக்டரா நான் பார்த்தேன். அது சம்பத் சொன்ன மாதிரி திட்டினா கூட அதை அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அனாவசியமான காம்ப்ரமைஸ் இல்லை. பட் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப பிளானா ஒர்க் பண்ணாங்க. மொத்தம் என்டையர் டீம் நல்லா வேணும். மேடம் வந்து பர்ஃபெக்ட், இந்த ஷார்ட் இவ்வளவுதான் வேணும், அது போதும். அது அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவங்களை பார்த்து அட்மைர் ஆனேன். பிரில்லியன்ட். எதுவுமே மாறலன்னு சொன்னீங்க. அண்ட் அவங்களோட டிரெக்ஷன்ல இன்னைக்கு நீங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஒரு அரசியல்வாதியா கம்பீரமா இருந்தீங்க சார் ட்ரெய்லர்ல. உங்களுக்கு ஜென்ரலாவே பொலிட்டிக்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா சார்? இல்ல, நான் பொலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்ல. நான் இது வரைக்கும் நடிச்ச எல்லாமே பொலிட்டிஷியனா தான் நடிச்சிருக்கேன். எஸ். நம்ம ஏதாவது எம்எல்ஏ மந்திரினா சிவா கூப்பிடுங்கன்ற மாதிரி ஆயிட்டு அந்த மாதிரி தான் நிறைய நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி. பட் அது உங்களோட நடிக்கும் போது எனக்கு அந்த ஃபீலே வரல. ரொம்ப ஜாலியாக ஒரு பியூட்டிஃபுல் டீம் ஒர்க்காக போயிடுச்சு. அது மாதிரி ரேவதி மேடம் சொல்கிறதான் சொன்னேன். அவங்க வந்து மண்வாசனைக்கு முன்னாடியே அவங்க ஒரு கோயில் விழாவில் அவங்களுடைய பரதநாட்டிய ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். அப்போ எத்தனோண்டு பொண்ணா பார்க்கும்போது ஒரு சின்ன அழகான சிறுமி, அழகான பெண், அழகான தாய், இன்னும் அவங்களை அழகான பாட்டி வரைக்கும் சொல்லிட்டு கூட எப்போ பார்த்தாலும் அழகுதான். அந்த அழகான ரேவதி மேடம்க்கு என்னுடைய நன்றி. ஆஹா, வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நீங்க இவ்வளோ வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க. யூவ் சீன் த அப்ஸ், த டவுன்ஸ், த கான்ஸ்டன்ட் எவல்யூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு செட் ஆஃப் சீரீஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்ன, நம்ம வீட்லயே தான் போனோம்னா இந்த வெப் சீரிஸ் பாக்குறதுன்றது ஒரு பெரிய ஃபுல் டைம் வேலையா நிறைய நம்மளும் ஓய்வு இருக்கும்போது பாக்குறோம். இன்னைக்கு கூட சினிமாக்கள் குறைஞ்சு வந்து நிறைய அந்த ஃபாரின் வெப் சீரிஸ் பாக்குறோம். நம்ம இதுலயும் நல்ல வெப் சீரிஸ் வரும்போது பாக்குறோன்றது வந்து முக்கியமா சினிமாவாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு பாக்குறாங்க, மறுநாள் பாக்குறாங்க. நான் பார்த்த பிறகு இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிச்சு அது எத்தனை எபிசோடு அன்னைக்கு பார்க்க முடியுமோ மேக்சிமம் பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்குறதுன்ற மாதிரி ஒரு பழக்கம் கூட எனக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த வகையில குட் ஒய்ஃப் ஓபன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லா எபிசோடும் முடிச்சுதான் நிறுத்துவாங்கன்றது இந்த வெப் சீரிஸ் மேல என்னுடைய நம்பிக்கை. பிரில்லியன்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ so much. Thank you my dear media. Thank you so much. Thank you Shiva sir. Thank you once again. Been pleasure host you. Thank you. சார் தொடர்ந்து அடுத்ததாக குட் பை கண்களால் கைது செய் திரைப்படத்தில் இயக்குனர் இமயத்தின் அறிமுகம். இவங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் ஆக்டர், மறைந்த இயக்குனர் திரு பாலு மகேந்திராவின் ஃபேவரட் ஹீரோயின் இவங்க.
Ever called Muttaragu by Tamil audiences for more than 18 years, and it continues to go. Household name in every house of the country after the family man. What a fantastic actor, what a fantastic performer. What an amazing wife, the good wife of the good wife that I welcome panno. Please welcome actress Priya Mani avargal. அனைவருக்கும் வணக்கம். மேம் நீங்க பேசிட்டு தான் கேள்விகள் பேசினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்பீங்க. இல்ல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி, ஓகே. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனா you are one of the early artists to understand the value of OTT even before it was a thing in the country. And நிறைய young artists வந்து உள்ள வரும்போது வெப் சீரிஸா இல்ல நான் படமே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்பவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாம நிறைய young artists இருக்காங்க. So அவங்களுக்கு if you have to give a piece of advice, what would that be? ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வெப் சீரிஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஹூ நோஸ், இட் மைட் பி யுவர் ஸ்டெப் டு சக்ஸஸ். Fantastic. We come to Good Wife now. Tarunika. முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸா அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளவு யூனிக்கான கேரக்டர், எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது இந்த கேரக்டர் பிளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோடு எல்லாரும் ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த she was already practicing. அப்போ ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியர்ல வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் இருக்கும்போது பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்னா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே challenges what Tarunika faces on a daily basis. And I think அது எல்லாமே everybody faces that on a daily basis னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் for Tarunika. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 seasons. 6 seasons I think. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்வொர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டா நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் டிராமாஸா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டை போட்டு நான் ஆக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதுல ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமோடே தான், சலாம் வெங்கியில ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நீர், அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைம்ல சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட், அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாம இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விபாஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்றோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சூப்பர். ஸோ பார்த்தோன்னே ஐ said எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, I'll do it. நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யாரு டைரக்ட் பண்றாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said icing on the cake. What else do we need? Because already ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said எஸ் கண்டிப்பா நான் பண்ணுவேன், and I would love to work with her.
அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் ஐ மெட் சம் ஃபென்டாஸ்டிக் பீப்புள் அண்ட் ஐ திங்க் வி கோயிங் பேக் as a big family. We become one big family ன்னு சொல்லலாம். அது சித் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சிது குட்டினே கூப்பிடணுமா? இல்லை, சித் சார் அவ்வளோ அருமையா. ஹீஸ் ஆல்சோ த கோ டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ ஒரு சில டைம்ல ரெண்டு பேரும் ரேவதி மேமும் சிட் சாரும் ஒன்னா பேசி மேம் வில் பி லைக், நம்ம இது பண்ணலாமா சொல்லி, இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸோ I knew that side of Sid sir also through the shoot. And ரொம்ப அருமையா காமிச்சிருக்கீங்க sir. Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்க இப்படி ஒன்னொன்னா வரேன். மேகா ஆக்சுவலி நாங்க வந்து ஷூட்ல வரும்போது she was already அந்த லாவண்யா கேரக்டர்ல அப்படி she just strutted her, you know, she was that character. So பார்க்கும்போதே like okay, so இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்றாங்க. பட் பேசும்போது we just you know got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி she's a wonderful actor, so natural, so beautiful to work with. And முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி it's a give and take policy, அது யாரா இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie. பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். பிஞ்ச் பண்ணேன் அப்புறம். பட் Amrita, இதுலயும் she's played a very important, very important character. இது வந்து she is the one who helps Tarunika throughout. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு to hold her hand and take her everywhere forward, எந்த ஹெல்ப் ஆயிருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு character called Sneha Merlin. இது பார்த்ததுக்கு அப்புறம் I don't think I could have thought of any other person for Sneha Merlin than Amrita. You've done such a wonderful job, my dear. சிவா சார் இருந்த இதுல கொஞ்சம் சின்ன, நம்ம அவ்வளவா சீன்ஸ் இல்லை ஆனாலும் இருக்கு, ஆனாலும் அவரோட பிரசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீன்ல. இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ஆஃப் பிரசன்ஸ் இருக்கு அவரோட. அண்ட் எப்பவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்டி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you're acting together. Now coming to Sampath, நம்ம வந்து நான் நினைச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்னா பண்ணியிருக்கோம்னு, பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 other films. அப்போதான் நம்மளே நினைச்சோம் ஆமா இல்ல நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனா சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்துல. ஆனா இதுல we have a lot of scenes together. And Sampath and me, எங்களோட அந்த பாண்டே வந்து it goes a long way back from பருத்தி வீரன் days. So நாங்க எப்பவுமே மீட் பண்ணும்போது doesn't feel like நாங்க வந்து 2 actors on set. It just feels like 2 friends are on set. And நம்ம எப்படி ஆக்ட் பண்றோமோ that அதே அந்த natural bond, அந்த natural chemistry, அந்த friendship உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல தெரியும். And it was such a wonderful, I had such a wonderful time working with you, Sampath, and hope to work with you again and again and again. Ari, actually நீங்க இன்னும் சொல்லலாமா அந்த விஷயத்த சொல்லவா? இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைம்ல அவர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்ன்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்க ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்க ஆக்சுவலி ஐ திங்க் 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கல. So நானும் அது மறந்து we went on with our other projects and lives and everything. So இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னாரு, ஞாபகம் இருக்கா அந்த அந்த வெப் சீரீஸ்ல we were acting together. அப்போதான் எனக்கு ஞாபகம் இருந்தது, ஆமா இல்ல ஆரியோட அந்த வெப் சீரீஸ்ல ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியல. ஆனா இதுல ரொம்ப அருமையா ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக். அவங்க வந்து ஒரு லா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லாயர். அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹி புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு.
It was wonderful working with you, Ari. Now coming to Revathi ma'am, it was such a pleasure working with you, ma'am. Thank you so much. அவங்களோட டைரக்ஷன்ல சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்க எல்லாம் இப்படி நடுங்குவோம் செட்ல. பிகாஸ் மேக்சிமம் சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பத்தி தான் சொன்னாரு. மேக்சிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம், அதுதான் அவங்க மேக்சிமம் கோவம். அண்ட் வாய்ஸ் எக்ஸாக்டா இருக்கா? அண்ட் வேறொரு இது என்னன்னா, நம்ம வந்து கிச்சன் பொதுவாவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா வச்சிருப்பாங்க. செட்டில் ஷூட்டிங் டைம்ல செட் வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக், எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க, இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது ஒரு உமன், அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ, நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும், லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லியை போடு, ஐயோ அது வேண்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்றேன். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் கோவம் ரேவதி மேமோட. ஆனா இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி இன்சைட்ஸ். அண்ட் அவங்க எப்படின்னா, நம்ம வந்து செட்ல வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படிச்சு ஷி சேஸ், ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்க பண்ணுங்க. இஃப் ஷி ரியலி லைக்ஸ் இட், கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகே ஓகேவா, ஓகே ஓகே டன், வேற வேண்டாம், இன்னொரு வேணுமா, வேண்டாம், திஸ் இஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன் சொல்லுவாங்க. வேணும்னா if she feels that we need one more, சரி one more or maybe another one. But it was such a wonderful experience working with her. It's the first full project I have worked with her under her direction, and I had a great time. And நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. So I'm really hoping that all of you will give us all your love, support and encouragement. So Rupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4ஆம் தேதி ஹாட்ஸ்டார்ல Goodbye Further. Give us all your love and support. Thank you. Thank you, ma'am. But I have one last question before you Yes. step down the trial stand. அவ்வளோ அழகா இமிட்டேட்லாம் பண்ணி காமிச்சீங்க, நல்லா இருந்தது. And it's been so lovely to listen to you speak about each and every cast and crew on this series. Are you a good wife at all? And what would be your definition of a good wife, not as actor Priyamani, but a human being Priyamani? இப்போ answering the first question, if I am a good wife or not, அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. if I am a good wife or not, அவர் வந்து சொல்லுவாரு. now second thing, see பொதுவாவே நம்ம வந்து ஒரு woman-க்கு, I'm not talking about a wife per se, பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். வைஃப், மதர், ஹோம் மேக்கர்னு எல்லாம் நம்ம அந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம். இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸ்ல இதை டிஃபைன் பண்றாங்களோ, ஐ திங்க் தட் இஸ் அ குட் லேடி ஃபார் மீ. டைட்டில்ஸ் ஆர் அப் டு யூ, வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ். Fantastic. It's been pleasure listen to you speak, ma'am. ரொம்ப ரொம்ப நன்றி and வாழ்த்துக்கள். Almost 18 years, but many more years. 22 22 years. 23. Okay, many more years. 50, 100 எல்லாமே நாங்க வந்து வாழ்த்துறோம். Thank you so much once again. Pleasure. அடுத்ததாக வந்து இவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டே இருந்தோம். இவங்க வந்து ஒரு டாஸ்க் மாஸ்டர்னு சில பேர் சொன்னாங்க, சில பேர் ரொம்ப ஜாலி டைப்ங்க, அவங்க திட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ரியலா இவங்க யாரு, ரியலா எப்படிப்பட்ட டிரெக்டர் மேம்? ஒரு சின்ன தமிழ்லாம் இன்ட்ரோ வச்சிருக்கேன் மேம், அதை மட்டும் ரீட் பண்ணிடுறேன் மேம் ப்ளீஸ். எங்கள் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்னைக்குமே புதுசா வர ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்மனன்ட் ரெஃபரன்ஸா இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது இவங்க தான். Today she stands as not only an actor but of course director as well. 5 படம் பண்ணியாச்சு. But தமிழ்ல first project உங்களுக்கு. What was your experience like? அனைவருக்கும் வணக்கம். Thank you all. முடிஞ்சா அப்படியே பூமி பொளர்ந்து உள்ள போயிடலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. Because after all we are all human beings, we feel very good about it. So இந்த வெப் சீரிஸ் என்கிற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொன்னபோது I was a little worried because சினிமா பண்றது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து
நான் எழுத்தாளர் கிடையாது. ஸோ எப்பவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகி அண்ட் தென் வி மேக் த ஃபிலிம். நான் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரிஸ் இஸ் டுடேஸ் அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப் சீரிஸ் சொன்னோன்னா ஐ செட் ஐ வுட் லைக் டு டூ இட், பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட். பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன், நான் இங்கிலீஷ் குட் வைஃப் பார்க்கல, ட்ரையல் பார்த்தேன். ஐ ஆல்சோ அந்த டைம்ல காஜோல் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க சலாம் வெங்கி. ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் தட் இதை வந்து தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாவே சொல்லலாம் என்கிற ஒரு 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 விஷயம் வந்தது. ஸோ தென் தட்ஸ் வை ஐ செட் எஸ் டு விபாஸ் அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ செட் எஸ். ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. ஐம் சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ரைட்டர் அண்ட் அ டைரக்டர். அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சேன் ஒழிய மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு அவங்க எழுதினதை. ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டைரக்டர் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அப்படிதான் நான் குட் வைஃப் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see you speak. ரசிச்சிட்டே இருந்தேன் நான் இங்க இருந்து. ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனா வந்து ரசிகையா இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு ஆஸ் அ ஹோஸ்டா அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டா ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் வைஃப் ஒன்ஸ் அகேன். அடுத்ததா வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நேச்சுரலாவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் அ ஹாலிவுட் சீரீஸ், நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல, ரீஜனல் லாங்குவேஜ்ல அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது சில பல ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸா இருக்கலாம், ஒரு டிஃபரன்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸா இருக்கலாம். எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க. அவங்க அடாப்டேஷன் சொல்ல, அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க. அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக, நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டா மாத்தி போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபியூ டிஸ்கஷன்ஸ் ஹலிதா, விபாஸ், ஹாட் ஸ்டார், நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஃபியூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது. அந்த டிஸ்கஷன்ஸ்ல ஒவ்வொரு எபிசோட நாங்கள் வந்து எடுத்து அதுல என்னெல்லாம் கொண்டு வரலாம். என்னோட ஆசை என்னன்னா, யதார்த்தமான ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையா இருந்தது. இதுல வந்து வேலை செய்யற ஒரு பெண், ஏன்னா அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், நல்ல மகள், நல்ல மனைவி, நல்ல அம்மா, இதேதான் டைட்டில்ஸ். அந்த டைட்டில்ஸ் எல்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஆனா அந்த இதுல வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாழறா, தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழறது மட்டும் இல்லாம தன்னுடைய ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்றா. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான். ஏன்னா we are constantly trying to balance because we are good at it. We are really good at it. I don't think, sorry, but I don't think the male species know how to balance. அது it's their அவங்களோட டிஎன்ஏலே அப்படிதான் இருக்கு. ஆனா பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு. அத புரிதல், அந்த புரிதல் நமக்கு இருந்ததா நம்மளால பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். அது வந்து நல்ல மகளாவும் இருக்க முடியும், நல்ல ஒரு மனைவியா இருக்க முடியும், நல்ல அம்மாவா இருக்க முடியும், அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும். நம்ம வந்து we are able to achieve. And அந்த that we can see in the last 10-15 years. So Good Wife-ல இருக்கிற தருணிகாங்கிற கேரக்டர் வந்து is very close to most women and they will all connect with her beautifully. So ஏன்னா அவ எப்படி பேலன்ஸ் பண்றா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இமோஷன்ஸ், அவ அம்மாவும் இருக்கா, அவ மனைவியாவும் இருந்தா, அது அவளோட வீடு, அட் த சேம் டைம் அவளோட கெரியர் அண்ட் who she is, அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப்ங்கிற ஒரு சீரீஸ்ல.
ஃபேண்டாஸ்டிக். மேம், எல்லாருமே வந்து உங்களை பத்தி as a டிரெக்டர் பேசினாங்க. ஒரு டாஸ்க் மாஸ்டரா, டஃப்பா, ஈஸியா, ஜாலியா எல்லாம் சொன்னாங்க. 2-3 பேர் வந்து இமிட்டேட்டே பண்ணி காமிச்சாங்க. பட் நீங்க அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். உங்க காஸ்ட் அண்ட் க்ரூவை பத்தி எவ்வளோ நீங்க ப்ரௌடா இருக்கீங்க, எவ்வளோ டஃப்பான ஒர்க் அவங்க பண்ணாங்க ஆன் செட், அவங்கள பத்தி சில விஷயங்கள் சொன்னா அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டோம் அந்த மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. மட்டும்தான் வேலை செஞ்சாங்க, நான் எந்த வேலையும் செய்யல. நோ, ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் a டீம் ஒர்க். பல வருஷமா, எனக்கு 43 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில வந்து. ஸோ பல வருஷங்களா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அண்ட் as an actor, as a production, Suresh and Nanu, we had a fantastic production. We produced films. We've produced about 1,000 episodes of series. So Telephotola, and so as a producer, as a as a writer, I've written a few episodes of love. As a director, as a short film director, long format, and now web series. இது எல்லாமே, the one thing is the most important thing is it's a teamwork. It's never ஒருத்தரோட விஷன்னா நம்ம கொண்டு வரோம் இல்ல. It just gets transferred from one to the other. அலிதா எழுதின ஒரு விஷயத்த நானும் சித்தார்த்தும் சேர்ந்து நாங்க வந்து எடுத்தோம். அதுல வந்து டெஃபினெட்லி the people who are constant வந்து நம்ம பேனிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டாரோட டீம். ஸோ அவங்க வந்து கான்ஸ்டன்டா அந்த சீரீஸை பத்தி எடுத்தாங்க. ஸோ சித்தார்த்தும் நானும் வேலை செஞ்சப்போ it was actually very easy working with Siddharth. One is he's an extremely what do you say, ஒரு பிளான், ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது, இல்லை ஒரு லைட்டிங் ஆகுது, லைட்டிங் டிசைன் ஆகுது, ஹீஸ் வெரி சர்டன் அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஸோ நான் யோசிக்கிறத விட அவர் வந்து ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணி அடுத்த ஷாட் லைட் பண்ணிடுவாரு. அப்பப்போ சொல்லுவார், கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சித்தார்த், எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். பட் த டீம் ஒர்க், ஈவன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் சித்தார்த்தும் நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் கம்ப்ளீட் கலர் பேலட் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ that is the kind of support that he gave me. Thank you, Siddharth. இல்லைன்னா I mean it would have been tough. எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரிஸ் பண்றதுக்கு. பிகாஸ் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் லைக் அ ஃபிலிம். எவ்ரி ஜங்க்சர், ஆரி வந்து சொன்னாரு, எவ்ரி ஜங்க்சர்ல ஒரு எபிசோட் எண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்மலா ஒன்று இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் he made it very easy for me. And எங்களோட டைரக்ஷன் டீம் வந்து it was a very nicely planned team. So எல்லாருமே we work together. And அந்த டீம்ல வந்து again the set, I mean he was really amazing the way he worked on the sets. எங்களோட set design, he worked beautifully. அதுலயும் வந்து the inputs he gave ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ இதுல வந்து I think I had 2 meetings with K. அதுல வந்து I just kind of talked about it, but post production Siddharth and K worked as a team together to put the series together. Because sadly அந்த டைம்ல நான் ஒரு ஆக்டரா ஒரு ப்ரொஜெக்ட்ல இருந்தேன். ஸோ அவங்க தான், அண்ட் எனக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துட்டே இருந்தது, நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தேர் ஆல்சோ. So so it is complete teamwork coming together. Alita took it, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்ல வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து the kind of input from Siddharth, from K, and Kishan is like a dream. அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடன்னு பண்ணிட்டே இருப்பாரு. He's like a dream அந்த எடிட்டிங்ல. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட்ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து தேர் இன்புட்ஸ். சில நேரங்கள் கோவம் வரும், இருந்தாலும்
நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே, நம்ம சேர்ந்து பண்ற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு it is very important. So Good Wife is a complete teamwork. Actors பத்தி நான் என்ன சொல்றது, Priya coming into the project was a big high for me because not just a good actor but a dedicated actor and a very easy actor to work with. 9 to 9 நாங்க வேலை செஞ்சிருந்தோம். ஒரு பட்ஜெட்ல 30 நாள்ல ஒரு சீரீஸ் முடிக்கணும்ங்கிற ஒரு ப்ரெஷர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இதை பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இப்படி போட மாட்டேன், அப்படி போட மாட்டேங்கிற ஒரு இதுவும் கிடையாது. நேரம் வந்து நிற்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச்னா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வந்து நிற்பாங்க. இட் இஸ் சோ குட். ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி சில விஷயம் நான் வந்து நினைப்பேன், லெட் அஸ் கிவ் ஹர் ஒரு 20 minutes கொடுக்கலாம், அதுக்குள்ள மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிடுறேன்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்குள்ள சித்தார்த்துக்கு தெரியும், அவங்க வந்து நின்றுடுவாங்க, ஐயோ பிரியா இஸ் கம். ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் சோ ஃபாஸ்ட். அண்ட் சம்பத் அண்ட் ஆரி 2 பேர் கூடயும் ஐம் ஒர்க்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பிரியா அஃப்கோர்ஸ் ஐ ஒர்க்ட் பிஃபோர், பட் சம்பத் அண்ட் பிரியா அவங்களோட ஒரு what do you call it, அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி யூ கெட் இட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தெரியும், ஆஸ் அ டைரக்டர் ஐ வாஸ் சோ த்ரில்ட். 2 பேரும் ரொம்ப அழகா ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அண்ட் ஆரியோட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பயந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அந்த கேரக்டருக்குன்னு. ஆரி அது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாரு, அவரோட வார்த்தைகள், அவர் பேசுற விதம். ஸோ இட் வாஸ் ரியல் பிளெஷர் ஒர்க்கிங் வித் தெம். மேகா அண்ட் அமிர்தா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் மேகா இஸ் லைக் என்னோட ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அவங்கள இந்த சீரீஸ்ல கொண்டு வந்தது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ வாண்டட் சம்படி, நம்ம பார்க்காத ஒரு முகம், நம்ம வந்து பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த சீரீஸ் லாவண்யா வந்திருக்காங்க. ஸோ she was very important for me. And Amrita is another bubbly character. So all of them played their part, and I have to thank Krishna here, TM Krishna, because அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. Can I just have you on stage for a minute, please? So his contribution to the character also is very, very important. Please sit down. So okay. Yeah, please stand. Courtly. Can we have another chair, please? அவர் கோட்ல தான் இருப்பாரு அந்த சீரீஸ்ல most of the time. So so actors contribution, அது வந்து நம்ம எழுதின ஒரு விஷன் எல்லாமே கொண்டு வரது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வர்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ for having done that beautifully. ரொம்ப அழகா பேசுனீங்க மேம், தேங்க்யூ. ஒரே ஒரு கொஸ்டின் தான் பாக்கி இருக்கு. ஹாட்ஸ்டார் பானிஜே இந்த டீம் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்களுக்கு குட் வைஃப் தொடர்ந்து பண்ணும்போது? சண்டேயோ சண்டை, ஓ ஐயோ, அதுல தான் சப்போர்ட். See, if you can fight with somebody, right, that means you have that kind of relationship. So it was a very interesting thing, but அவங்க வந்து they had a lot of trust and faith என் மேல, நான் பண்ற வேலை மேல. Because நானும் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். when I come to my job, it is only my job, other than of course all the shouting and laughing that we did on set. But இல்லைன்னா வேலை மட்டும்தான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதே சமயத்துல வந்து எனக்கு வந்து இந்த ஒரு சீரீஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது டெஃபினெட்லி த சப்போர்ட் ஐ காட் ஃப்ரம் போத் பானிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டார் டீம். ஐ தேங்க் யூ வெரி மச். நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி இருக்கலாம், பட் இன் தி எண்ட் வி ஆர் அ டீம் அண்ட் ஐ திங்க் வி ஹவ் கிரியேட்டட் அ கிரேட் ப்ராடக்ட். Fantastic. We look forward to this massive product that's that's going to be streaming on Hotstar tomorrow, July 4th. Aniki nama vande Good Wife, of course, nama paaka porom. Thank you so much, ma'am. It's been fantastic speaking with you. What a fantastic human being are you. Thank you. Pleasure. Thank you. The only person whom she did not dress was me.
எனக்கு மட்டும்தான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸே டிசைன் பண்ணல. பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த கலர்ஸ் தட் யூ கேவ். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? நீங்க யாரும் வரல. ஐ திங்க் என்னுடைய டீம்ல இருக்கிற மை டைரக்ஷன் டீம், ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தெம். ஏன்னா எனக்கு வந்து அந்த பாஷை எல்லாமே அழகா போட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்க ஐ திங்க் நான் அவ்வளவு சத்தம் போடல சித்து இல்ல. பட் ஐ திங்க் மை டைரக்ஷன் டீம் வாஸ் அமேசிங் அண்ட் my production team was amazing, my actors team was amazing. So what else can I ask for? Thank you very much. ரொம்ப நன்றி ரேவதி மேம். we keen to see நாளைக்கு July 4th ஜியோ ஹாட்ஸ்டாரோட ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஆன குட் வைஃப் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. அருமையான ஒரு சீரீஸா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காங்க பிரியாமணி அவர்கள், அந்த என்டையர் டீம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இந்த தருணத்துல சீரீஸோட லைன் ப்ரொடியூசரான ராஜ் நாராயண் சார் from Circle Box இங்க இருக்காரு. Sir, can we please have you join us on stage as we click a group picture because we don't want to miss you in this picture. So please, Raj Narayan avargal, line producer for Hotstar Specials Good Vibes. So please, may I ask you to join us on the dais. Sir, நீங்களும் வரணும் சார். நெக்ஸ்ட் நம்ம வந்து போட்டோ தான் எடுக்க போறோம். ஸோ ஒரு குரூப் போட்டோ இந்த தருணத்துல ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. Can I please ask all our guests and our dignitaries to step forward for this picture? So Hotstar Specials ஆன Good Vibe நாளைக்கு ஹாட்ஸ்டார்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. And cast, crew, technicians, web series oda of course Swarupa ma'am எல்லாருமே on the dais as well. Shivani இருக்காங்க, Shivani Harikumar, please வாங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டீம், ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட்டை நாளைக்கு நம்மளுக்காக ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஆன குட் வைஃப் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஷிவானி, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எஸ், ஸோ சீரீஸுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஆஸ் ஆல்வேஸ் நம்மளோட பவரை எப்படி காட்ட போறோம்னா சீரீஸை வந்து பார்க்க போறோம், அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க போறோம், ஆனஸ்டான ஃபீட்பேக் கொடுக்க போறோம் அண்ட் ரசிக்க போறோம். இதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. July 4th நாளைக்கு குட் வைஃப் ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பா பாருங்க. அருமையான குவாலிட்டேட்டிவான ப்ராடக்டா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி காஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன்ஸ். எஸ் சார், நீங்களும் வரணும். நீங்களும் வந்து இந்த குரூப் போட்டோவை ஜாயின் பண்ணுங்கிறது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஃபார் ஜாயின்.